ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்றைக்கி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவுமே மேட்சிங்கான ஒரு சட்னி தாங்க செஞ்சுருக்கிறேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். காரசாரமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் சமைக்கிறது, அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இது அவ்வளோத்தையுமே நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்ல கலர் டேன் ஆகணும், அப்போ தான் ஒரு அரோமா வரும். அதுக்காக தான். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இதில் சேர்க்குற பொருட்கள் நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்தலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். நம்ம லாஸ்ட்டில் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் நல்லா வதங்கி எடுத்துக்கணும். இதில் நம்ம ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்க்கணும். கொத்தமல்லி கீரை, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிலருக்கு இந்த மின்டோட ஸ்மெல் பிடிக்காது. அவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். இல்லை மின்ட் ஸ்மெல் பிடிக்குங்கிறவங்க நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு 2 மினிட்ஸுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்ட கொத்தமல்லி கீரை, புதினா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியை நம்ம சேர்த்துடலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 டேஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த சட்னியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கேயாவது நம்ம வெளியூர் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சட்னியெல்லாம் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாது. காலையில் எடுத்துகிட்டு போனோன்னா நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 4-5 டேஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.